ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து டிஎன் பேராமெடிக்கல் அட்மிஷன் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கேங்க. இதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபில் பண்ணி எண்டு வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பேஜோட கீழே போங்க. கீழே வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு கண்டினியூ கேட்கும், அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். அதில் HSC இல்லைனாக்கா நீங்கள் CBSE அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் குவாலிஃபை ஆன இயரை போட்டுக்கோங்க. 2024 24 போட்டுக்கோங்க, இல்லை 23 23 போட்டுக்கோங்க. தென் உங்களோட பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது உங்கள் ரோல் நம்பர் இல்லாமல் பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். அது ஒரு 10 டிஜிட் நம்பரு. ஸோ உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், பார்த்து அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட எம்இஸ் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஒரு ஐடி தந்திருப்பாங்க, அந்த ஐடியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் 11th வந்து பாஸ்வேர்டாக கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனிதிங் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான், அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் லாகின் ஐடி. தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் சப்மிட் கொடுத்தனே உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. தென் நீங்கள் இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனோடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஜெண்டர், அப்புறம் வந்து பேரண்டோட நேமு, அப்புறம் உங்கள் நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியனு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆதார், உங்கள் ஆதார் வந்து ஆப்ஷன் தான், ஆதார் கொடுத்தா கொடுக்கலாம். தென் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதாவது உங்களோட இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, அப்புறம் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, ஜோனல் டெபுட்டி தாசில்தாரா இல்லை வந்து தாசில்தாரா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட், இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே. தென் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து டிசபிளாக இருந்தீங்கன்னாக்கா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து எஸ் கொடுத்து உங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கணும். நான் இப்போ இல்லாதனால சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6th to 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக படிச்சிருந்தீங்கன்னாக்கா எஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் பாதி படிச்சுட்டு பாதி வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னாக்கா அந்த நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கள, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து எந்த இயரில் வந்து முடிச்சிங்க, அப்புறம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, இல்லை வந்து ப்ரைவேட் எய்டடா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் எந்த ஸ்டேட்டு, இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்தோடனே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களோட 12th சப்ஜெக்ட் கோடு, 12th எந்த குரூப்போ அந்த குரூப் கோடை கொடுங்க. அப்புறம் வந்து 12th வந்து அட்டெம்ப்ட் அடிச்சிங்களா, இல்லை வந்து சிங்கிள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. தென் வந்து உங்களோட நீங்கள் குரூப் கோடு கொடுத்தோடனே உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் வரலைன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒன்ஸ் வந்து சேவ் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மாற்ற முடியாது. ஓகேங்களா? தென் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட மதர் டங்கு, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, தென் நீங்கள் வந்து படித்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இல்லை இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க, இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுங்க. தென் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களோட
பேரண்ட்டோட ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அப்புறம் இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுங்க. தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ், அது வந்து நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து முதல்ல படிக்கிறீங்கனாக்கா, டிகிரி படிக்கிறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு கொடுங்க, இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்துருங்க. தென் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தவிர மீதி எல்லா டாக்குமெண்ட்டுமே பிடிஎஃப்ல தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ பிடிஎஃப்ல வந்து எப்படி வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனலில் போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக மாற்ற முடியாமல் ஆகிடும். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து டிக்ளரேஷன் டபுள் டிக் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பேமெண்ட்டு போகும். பேமெண்ட் பேஜில் நீங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம், நெட் பேங்கிங் வச்சு பே பண்ணலாம், இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எனிதிங் ஏதாச்சும் ஒன்றாலும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான், உங்களோட பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.